இந்த வேரை எடுத்து பாலில் போட்டு கொதிக்க வச்சு குடிக்கலாம். குடிச்சிட்டு வந்தீங்கன்னா மார்பக வளர்ச்சி ரொம்ப அற்புதமாக இருக்கும். வேரில் இருக்கிற அனைத்து வகையான சத்துக்களும் உடம்புக்கு போகும்போது உடலில் உங்களுக்கு தேவையான ஹார்மோன்கள் சுரக்கும். அதே சமயத்தில் ஹார்மோனால் ஏற்பட்ட பிரச்சனைகள் சரியாகி உங்களுக்கு மார்பக வளர்ச்சி கண்டிப்பாக நடக்கும். இன்னைக்கு நிறைய பெண்கள் பார்த்தீங்கன்னாக்க கேட்குற ஒரு கேள்வி என்னென்னா, சிறுத்த மார்பகம் வளர்ச்சி அடையுமா அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான மூலிகைகள் சித்த மருத்துவம் இதாக இருக்கா அப்படின்னா நிறைய மூலிகைகள் இருக்குது. அதை ஒரு மூலிகை நீ உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஒரு சில உணவு முறைகளும் சொல்கிறேன், நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். உங்களுக்கு மேலும் தகவல் வேணும்னா கீழே போன நம்பர் கால் பண்ணுங்க. இல்லைன்னா நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த இடத்துல இருக்கிற சித்தா டாக்டரை கன்சல்ட் பண்ணி அவர்கிட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சிறப்பான சிகிச்சைகள் எடுக்கும்போது நல்ல மாற்றம் வரும். சித்த மருத்துவத்தில் 4448 வியாதிக்கும் மருந்து இருக்குங்க. ஆனால் சரியான மருந்துகளையும் சரியான அளவு முறையும் உடல்வாக்கு தகுந்த மாதிரி கொடுக்கணும், அவ்வளோதான். அது சில பத்தியங்களும் வேணும். சரி, ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஃபீல் பண்ணுறது, நான் ஒல்லியாக இருக்கேன், மார்பகம் சிரித்து போயிருக்கு, எனக்கு திருமணமான பின்னாடி குழந்தை பேர் அடைந்த பின்னாடி குழந்தைக்கு தேவையான பால்கள் சுரக்கும் அளவிற்கு எனக்கு அந்த அளவுக்கு உடலில் ஸ்ட்ரென்த் கிடைக்குமா, அந்த அளவுக்கு பால் சுரக்குமா, ஏன்னா மார்பகம் சிரித்து போயிருக்கேன்னு ஒரு கேள்வியும் அவங்க முன்வைக்கிறாங்க. ஒரு சிலர் அந்த சந்தேகம் படுறாங்க, ஒரு வேலை இருக்குமா வருமா அப்படின்லாம். நான் என்னன்றேன்னா, உங்கள் உடம்புக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியும் உங்கள் உடம்புக்கு தேவையான புரோட்டீனையும் உங்கள் உடம்புக்கு தேவையான சக்தியும் கொடுத்து இந்த மூலிகையை நீங்கள் பயன்படுத்தும் போது நல்ல மாற்றம் இருக்கும். உங்களுடைய கேள்விக்கு முழுமையான பதில் இந்த மூலிகை கிடைக்கும். அது என்ன மூலிகை தான் பார்க்குறீங்க? எழுத்தாணி பூண்டு. இதில் ஆண் பெண் 2 வகை இருக்குது. இப்போ நான் வச்சுட்டு இருக்கிறது பெண் வகை. ஆண் மூலிகை வேற மாதிரி இருக்கும், அது நான் இன்னொரு வீடியோ காமிக்கிறேன். இந்த எழுத்தாணி பூண்டுடைய வேர் பாருங்க, வேர் இருக்குல்ல, இந்த வேர் இப்போ காமிப்பாங்க. இதனுடைய வேரை எடுத்து நல்லா கட் பண்ணி நல்லா கழுவி அதை தண்ணி இல்லாமல் உதிரி நிழலில் நல்லா காய் வச்சு அதை பொடி பண்ணி தொடர்ந்து பாலில் சாப்பிட்டு வரலாம். ஒரு சிட்டிகை காலை மாலை பாலில் சாப்பிட்டு வந்தோம்னா உங்களுக்கு மார்பக வளர்ச்சிக்கு மிக அற்புதமாக வேலை செய்யும். ஒரு சிலர் இது தினமும் கிடைக்கிது அப்படின்னு சொன்னால் இதனுடைய வேரை என்ன பண்ணணும், எடுத்து நல்லா கழுவி, பச்சை வேரை கழுவி நல்லா கொஞ்சமாக அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி புழிஞ்சு வடிகட்டி அந்த சாறை வடிகட்டி பாலில் கலந்து காலை மாலை 2 வேளையும் உள்ளுக்குள்ளே எடுத்துகிட்டு வரலாம். எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வேரில் இருக்கிற அனைத்து வகையான சத்துக்களும் உடம்புக்கு போகும்போது உடலில் உங்களுக்கு தேவையான ஹார்மோன்கள் சுரக்கும். அதே சமயத்தில் ஹார்மோனால் ஏற்பட்ட பிரச்சனைகள் சரியாகி உங்களுக்கு மார்பக வளர்ச்சி கண்டிப்பாக நடக்கும். இது உடலில் உள்ள ரத்தத்தை சுத்திகரிக்கிறதுக்கும் ரத்தத்தை சுத்தப்படுத்துறதுக்கும் இந்த மூலிகையை நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்தினாங்க. இந்த வேரை நல்லா அரைச்சி புழிஞ்சு வடிகட்டி நான் உள்ளுக்குள்ளே சாப்பிட சொல்லியிருக்கேன். அதே சமயத்தில் பொடியாக இருந்தாக்க காலைல 2 கிராம் சாயந்தரம் 2 கிராம் இந்த வேரை எடுத்து பாலில் போட்டு கொதிக்க வச்சு குடிக்கலாம். குடிச்சிட்டு வந்தீங்கன்னா மார்பக வளர்ச்சி ரொம்ப அற்புதமாக இருக்கும். இது முன்னோர்கள் சொன்ன அற்புதமான மருந்து. இதோடு சேர்த்து ஒரு சில உணவுகளும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மூலிகையை நல்லா பார்த்துக்கோங்க, வேரும் பார்த்துக்கோங்க. இப்போ இயற்கையாகவே மார்பகம் வளர்ச்சி அதிகரிக்கணும் அப்படின்னு சொன்னாக்க ஈஸ்ட்ரோஜன் கண்டிப்பாக தேவை. ஆரோக்கியமான கொழுப்பு நிறைந்த உணவாக நம்ம எடுக்கணும். அதில் நிறைய உணவுகள் இருக்குது. ஒன்று சோயா, அந்த சோயாவால் செய்யப்பட்ட உணவு முறைகளை நீங்கள் எடுக்கலாம். அது 2வது பப்பாளி எடுக்கலாம், 3வது வெந்தயம் எடுக்கலாம், 4வது ஆளி விதை இருக்குல்ல அது எடுக்கலாம், 5வது நட்ஸு, இந்த நட்ஸு வகைகள்லாம் எடுக்கலாம். இதெல்லாம் எடுக்கும்போது மார்பக வளர்ச்சிக்கு தேவையான அந்த திசுக்கள் ஹார்மோன்கள் உற்பத்தி அதிகமாகும். சரிங்களா? நீங்கள் இதெல்லாம் தொடர்ந்து எடுங்க, கண்டிப்பாகவே ரொம்ப அருமையாக இருக்கும். அதே மாதிரி பாலால் செய்யப்பட்ட உணவுப் பொருட்களையும் நீங்கள் தாராளமாக எடுக்கும்போது மார்பக திசுக்கள் ஆரோக்கியமாக இருக்கும். அது வளர்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அது இல்லாமல் முட்டைக்கோசு எடுக்கலாம், காலிஃப்ளவர் எடுக்கலாம், புரோக்கோலி எடுக்கலாம். இது போல உள்ள ஈஸ்ட்ரோஜன் அளவு அதிகமாக இருக்கிற காய்கறிகளை நீங்கள் தொடர்ந்து எடுக்கும்போது மார்பக வளர்ச்சிக்கு உங்களுக்கு 100% ஹெல்ப் பண்ணுங்க. மார்பகம் சிரித்து போயிருக்கா? கவலைப்பட வேண்டாம், இருக்கவே இருக்கு எழுத்தாணி பூண்டால் செய்யப்பட்ட மருந்துகள். இது சித்தா கிளினிக்கில் கிடைக்கும், சித்தா டாக்டர்கள் கிடைக்கும், இல்லை பாரம்பரிய வைத்தியர்கள் கிடைக்கும். தாராளமாக நீங்கள் ஆலோசனை பண்ணி எடுத்துக்கலாம். அதனால கவலைப்படாதீங்க. சிறுத்த மார்பகம்
உங்களுக்கு தேவையான அளவு வளர்ச்சி அடைறதுக்கு இயற்கையான மூலிகைகள் இருக்குது, உணவுகள் இருக்குது. கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள். நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வளங்க. இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. அழகு நிலையத்தில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்க இதுக்கான கேள்விகளோடு நிறைய பேர் வர்றதா நான் கேள்விப்பட்டேன். அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணீங்கன்னா பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் இன்னொரு இடமான பதிவில் உங்களை அன்பு சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறும் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோழன் ஹரிதாஸ். நன்றி, வணக்கம்.